Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம ஏஐ பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். அதான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து எந்த டூலும் யூஸ் பண்ணாம நம்ம ஏஐ பயன்படுத்தி செய்யணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நோட் பண்ணிக்கிறோம்னால ஒரு நோட் பேட் எடுத்து இப்போ நம்மளுக்கு வந்து என்ன நம்மளுக்கான டைட்டில் டைப் பண்ணணும். இப்போ நம்ம ஹைலைட் ஆன டைட்டில் என்ன கொடுக்கணும்னா நம்மளோட டைட்டில் என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கோர்ஸ்னு சொல்லி ஒன்று சட்ட தெளிவாக சொல்லணுங்கன்னா டிஜிட்டல் டைட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இப்போ வந்து என்னென்ன இருக்கணும், ப்ரைஸ் வந்து 10,000 சொல்லிட்டு, அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 2,000 சொல்லி ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரணும். ரெண்டு இது அப்போ 8,000 தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆகுது. வேற வந்து ஒரு நம்ம வந்து இப்போ ஏஐக்கிட்டே நம்ம கேட்கலாம், ரைட் அ பெஸ்ட் eye-catchy text for this. Write the best eye-catching text for this attracting the people. Attracting the people. ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், ப்ரைமரி கலர் என்ன வேணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுப்போம், எல்லாமே கொடுக்கணும் நீங்கள். அப்படின்னா தான் சரியாக சொல்லணும். ஏஐ டூலுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், ஒயிட். நான் கொடுக்குறேன் ஒயிட். உங்களுக்கு ஏற்ற கலரை கொடுங்க. ப்ரைமரி கலரை கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் ப்ளூ. செகண்டரி கலரை ஆரஞ்சு. அப்ப இந்த மாதிரி கலர்ஸ் தானே. ஓகே, இந்த மாதிரி கலர்ஸை கொடுத்துட்டு நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா, இது என்ன கலர், இது என்ன சொல்ல போறேன், இதுக்கு தான் என்னது இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று செய்யணும். ஓகே, இப்போ நான் இது என்ன பண்ண போறேன்னா, இங்கே வந்து இங்கனே கொடுக்குறேன் அவுட்புட் would be size ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த size would be output would be size in width எல்லாம் கவனமாக கணக்காக கொடுக்கணும், அப்படின்னா தான் இதுக்கு விளங்கும். height கொடுத்துட்டு 1000 width இது height கொடுத்து இந்த மாதிரி சரியாக ஸ்பெசிஃபை பண்ணி காட்டும். ஓகே, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்லணும், act as a world best Instagram post designerன்னு கொடுக்கணும். ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இங்கே நான் வந்து based on this text, இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். act as a world best Instagram post designerன்னு போட்டு based on this text இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் அட்ராக்டிவ் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து செய்வோம். ஓகே, இதுக்கு வந்து இப்படி கொடுக்காம act as a world best Instagram post based on this text ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து only give me the prompt. இங்கே வந்து give me the prompt ன்னு மாதிரி give me the prompt based on this text கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னா டெக்ஸ்ட் ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கு.
இப்போ இதெல்லாம் எல்லாமே எடுக்கலாம். அந்த பெனிஃபிட் ஆஃப் இதெல்லாம் தேவைன்னா எடுக்கலாம். இல்லைனா கால் போட்டு என்ரோல் நவ்ன்றதெல்லாம் கொடுக்கலாம். நமக்கு தேவையானது மட்டும் எடுக்கணும். இது தேவை இல்லாட்டி பெனிஃபிட் செக்ஷன்ஸ் தேவைன்னா சர்டிஃபிகேட் உள்ள சோஷியல் மீடியா கண்டென்ட், இதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள கண்டென்ட் எல்லாமே அதை இன்க்ளூட் ஆகிருக்கு. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வச்சுட்டு இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து தான் கேட்குது. இது அழகாக விஷுவல் எலிமெண்ட், லேப்டாப் டிஸ்பிளே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட், என்ன மாதிரி உங்களுக்கு விஷுவல் வேணும்னு கேட்குது. சோஷியல் மீடியா ஐக்கன்ஸோடையா இப்படி ஓகே, டைப்போகிராஃபிக் எல்லாமே கேட்குது. சஜெக்ஷன் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சஜெக்ஷன், ஐ கேச்சிங் டெக்ஸ்ட், போஸ்ட், இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது, என்ரோல் நவ். அப்போ இந்த மாதிரி எல்லாமே கேட்குது. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் சரியாக எடுத்துகிட்டு தான் ப்ராம்ப்ட் வந்துருச்சு நமக்கு. இந்த ப்ராம்ப்டை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இது நம்ம எடுத்துட்டு உங்களுக்கு வேணால் உங்கள் ஃபோட்டோ இன்ரோல் பண்ணலாம். லேப்டாப் டிஸ்பிளே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட், க்ரோ த சார்ட் அனாலிசிஸ். ஓகே, இதை நான் அப்படி எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, I need to generate the Instagram post size on இங்க கொடுத்துறணும். size height கொடுப்போம். கொடுத்துட்டு based on this prompt கொடுத்துட்டு நமக்கு தேவை என்னன்னா அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி போடதா இருக்கு. நான் அப்படி எப்படி காப்பி பண்ணி போடுவோம், அதுக்கேற்ற மாதிரி அது செஞ்சு கொடுப்போம். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது கலர் கரெக்ஷன் அப்படி இப்படி மாற்றுறேன்னா பிறகு மாற்றிக்கலாம். அந்த இதெல்லாம் அதில் போட்டிருக்குது, இதுலேயும் வருது, நம்மளும் போட்டு கொடுத்துருக்கோம். கொடுத்தோம்னா பாருங்கள் எப்படி இருக்கான அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இதுலேயும் நமக்கு வந்து இதையும் அப்படியே செஞ்சுட்டு வேணா நம்ம போயிட்டு இதே ப்ராம்ப்ட் வந்துச்சு தானே, இதை அப்படியே காப்பி பண்ணி போயிட்டு நீங்கள் இதுலையும் செய்யலாம். இதில் நம்மளோட ஜெமினாயிலையும் போடலாம். இது ஆனால் கிராஃபிக்ஸுக்கு ChatGPT நல்லோம், ஆனால் ஜெமினாயிலையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஜெமினாயும் யூஸ் பண்ணி ஜெமினாயிலையும் பார்க்கலாம். ஆனால் ஜெமினாயும் வந்து இதில் என்ன ஒன்றுனா, ஜெமினாயில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக காட்டாது ஜெமினாயில். ஓகே, அதே நீங்கள் வந்து ஒரு பெய்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இதில் நல்ல ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டி அவுட்புட்டாக இருக்கும். ChatGPTயில் வரதோட நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் ஜெமினாயிலையும் போடுறேன், ஜெமினாயில் வரல, அதுதான் பிரச்சனை. இது வந்து இவங்களோட வந்து பெய்டில் வந்து இவங்க நல்லா அவங்களோட கொடுக்குற அவுட்புட் நல்லா இருக்குது. அதாவது கிராஃபிக்ஸுக்கு நல்லாவே இருக்குது பெய்டு அவுட்புட் வந்து. இப்போ எப்படி தானே, இப்போ இந்த டூலில் வந்து நம்ம ஏதோ ஃப்ரீக்கும் பெய்டுக்கும் நல்லா இருக்குது. பெய்டில் சர்வீஸ் வந்து நல்லாவே கொடுப்பாங்க. இப்போ யாருமே ஒரு பே பண்ணால் சர்வீஸ் நல்லாவே இருக்கும், ஃப்ரீயாக பார்க்க. ஃப்ரீயில் வந்து ஒரு சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி தான் எலோ பண்ணி. இங்கே பாருங்கள், பெய்டுனா இதெல்லாம் இங்கே பாருங்கள், ப்ரோ இந்த அட்வான்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி அந்த அட்வான்ஸாக சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிடும். அப்போ நமக்கு ஜென்ரேட் பண்ணுறது அவுட்புட்டும் ரொம்ப அட்வான்ஸாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன நமக்கு நீடடோ, நமக்கு என்னத்தை நமக்கு சாட்டிஸ் பண்ண முடியுமோ பூர்ண சாட்டிஸாக அது கொடுக்கும் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை கொடுத்தோம்னா இங்கே பாருங்க ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வரது அவுட்புட் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அழகான போஸ்டரும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நான் கொடுத்ததில் வந்து இங்கே பாருங்க நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட், நம்மளோட ப்ரைமரி கலர், செகண்டரி கலர்லாம் இன்க்ளூட் பிகம் ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டர். இவங்க அவ்வளோ விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ராம்ப்டில். இப்போ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒரு போஸ்ட் ஒன்று வந்து நம்மளுக்கு எதுலேயுமே செய்ய தேவை. இந்த அளவில் அழகாக நமக்கான போஸ்ட்டை வந்து எதில் செஞ்சு கொடுத்துருக்கு நம்மளோட ChatGPTயால். அதாவது நம்மளோட ப்ராம்ப்ட்டுக்கு, அதாவது நம்ம அந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம டிரெக்டாக வந்து ப்ராம்ப்ட் ஒன்று தாங்கன்னு கேட்கணும். சும்மா கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுக்கான அவுட்புட்டை வந்து சரியாக செஞ்சு கொடுக்காது. இப்போ இதே நான் எங்கே கொடுத்துருக்கேன், ChatGPTயில் கொடுத்துருக்கேன், இதில் ஜெமினாயில் கொடுத்துருக்கேன். ஜெமினாயில் உள்ள அவுட்புட்டை பார்ப்போம்.
ஆனா ஜெமினாயில அவுட்புட் வந்து இப்ப ஃப்ரீக்கு வந்து இப்ப இந்த மாதிரி ChatGPTல ஃப்ரீ வெர்ஷனுக்கு எப்படி ஒன்று கொடுத்துட்டுன்னா பெய்டுக்கு வந்து இதோட நல்லதா கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி ஃப்ரீக்கு வந்து இவ்வளவு இந்த பாருங்க, ஃப்ரீக்கு இதுலயும் வந்திருக்கு. ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றேன், ஃப்ரீலயும் இது நல்லா தான் இருக்கு, பெருசா ஒரு இது இல்லை. ஆனா ChatGPTல கொடுத்த மாதிரி இந்த அளவு அட்ராக்டிவா இல்ல ஜெமினாயில. ஆனா இதே நீங்க பெய்ட் வெர்ஷன் ஜெமினாயில பை பண்ணீங்கன்னா, அல்ட்ரா வெர்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு அல்ட்ரா வெர்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அது பை பண்ணீங்கன்னா, ஆனா இதோட கொடுக்குற அவுட்புட்டோட நல்லா இருக்கும். நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அல்ட்ராட இது வந்து அவனோட நல்லா இருக்கும், அவனோட கிராஃபிக்ஸ். அதை பெய்ட்ல வந்து தான் இவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அப்ப இந்த மாதிரி நீங்களும் டிசைன் பண்ண, அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்த அழகா எழுதுங்க. அப்படி எழுதுனா தான் அதுக்கு புரியுற மாதிரி வர்றத நீங்க ஒரு ப்ராம்ப்டா எடுத்து ப்ராம்ப்டா ஜென்ரேட் பண்ணுங்க. சும்மா டெக்ஸ்டா ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது சரியா வராது, அது வந்து யூஸ்லெஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.